Hello friends, welcome to Tasty Pot. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை ரவுண்ட் ஸ்லைஸாக இந்த மாதிரி அரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, தேவையான அளவு உப்பு, 1/4 தேக்கரண்டி பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து மாவில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா மாவில் பரட்டி எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போடணும். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜியை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நான் வெங்காய பஜ்ஜியை சுட சுட மசாலா டீயோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.